ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாங்க. ஆனால் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா எனக்கு புரியவே இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, ஓகேவா? ஸோ இதுதான் டாஸ்க் மேனேஜர். கீழே டாஸ்க் மேனேஜர் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டாஸ்க் மேனேஜர்னு வரும். இந்த கீழே டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணால் இங்கே டாஸ்க் மேனேஜர்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உன்னுடைய டாஸ்க் மேனேஜர். ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸ்ங்க. நீங்கள் கண்ணு முன்னாடி ப்ராசஸ் இதெல்லாம் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குற ப்ராசஸ் இதெல்லாங்க கண்ணுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் இவ்வளோ ப்ராசஸ் நடக்கும். இந்த பேக்ரவுண்ட் நடக்கிற ப்ராசஸில் தான் வைரஸை கொண்டு போய் ஹேக்கர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகேவா? ஹேக்கர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல தான். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேங்க. CPU, மெமரி, டிஸ்க்கு யூசேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆப் ஹிஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப் ஆப்ஸுங்க. எஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இங்கே டீசெண்டாக நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பேர் கூகுள் குரோமு, பவர் பாயிண்ட்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த ப்ராசஸ் என்ன பேரில் உள்ள கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஒரு பேரில் ரன் ஆகுது இல்லையா? இது உனக்கு புரிகிற கூகுள் குரோமு, கம்ப்யூட்டருக்கு கூகுள் குரோம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா சிபிக்கு தெரிஞ்சாலும் 0s and 1s மட்டும்தான். அப்போ உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பேரில் இதெல்லாம் நடக்குதுங்க. அதை பார்க்குறது தான் இந்த ப்ராசஸ். இதுதாங்க. ஸோ இந்த chrome.exன்றது தான் உங்களுடைய கூகுள் குரோம்ன்ற பேரில் இங்கே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் கூகுள் குரோமுங்க. அண்ட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது பேர் chrome.ex. என்னுடைய விண்டோவில் இத்தனை கூகுள் குரோமுடைய 18 கூகுள் குரோமுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க. சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராசஸ்ங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு நம்பராக இருக்குங்க. அதான் அந்த ப்ராசஸ் ஐடி. அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க. என்ன யூசர் ரன் ஆகுது, எவ்வளோ மெமரி எடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ரன்னிங் ப்ராசஸ்ங்க. அப்படியே சாமி, WhatsApp.exe மட்டும் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. நான் ஏன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அதை. பட் ஆனால் சஸ்பெண்ட் தான் இருக்கே தவிர அது எப்போ வேணால் ஆக்டிவேட் ஆகிடும். WhatsApp.exe ரன் ஆகிட்டு இருக்கு. சஸ்பெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாலும் தெரிஞ்சுக்குங்க. வாட்ஸ்அப்ன்ற அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாலும் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அடா பாவிகளா, 66 KB எடுத்துக்கிட்டு இருக்குங்க, 66 MB எடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நடக்கிற ப்ராசஸ்ங்க. அந்த ப்ராசஸ் ஐடி இந்த மாதிரி லினக்ஸ்லையுமே அந்த ப்ராசஸ்லாம் ஒரு ஐடி இருக்கும். அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, இங்கே பார்க்கலாம். ஷோ ரன்னிங் ப்ராசஸ்னால் இந்த விண்டோவில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே கொடுக்கும். லினக்ஸில் இருக்கிறது தரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை மட்டும் நான் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இங்கே ஃபைண்டுன்னு எதனா இருக்கா? இந்த ஃபைண்டு தாங்க. இதுதான் அந்த கிரிப்ன்ற ப்ராசஸ்ங்க. அதான் இங்கே கிரிப் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃபைண்ட் ஏ ப்ராசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லைவாக நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் எதெல்லாம் நடந்துருக்கு, அந்த ரன்னிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் பாருங்கள். லைவாக எதெல்லாம் நடக்குதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைவாக நடக்குது. இதெல்லாம் பேக்ரவுண்டில் நடக்குதுங்க. எனக்கு லைவாக நடக்கிற இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இந்த கமாண்டுங்க. ஒரு ப்ராசஸ் மட்டும் எனக்கு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இந்த WhatsApp.exe எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேங்க. எண்ட் டாஸ்க் எண்டு ப்ராசஸ். வாட்ஸ்அப் போயிடுச்சு. சரிங்களா? ஓகேவா? ப்ராசஸ் ஐடியை வச்சு கில் பண்ணுறது எப்படி? இந்த நம்பரை வச்சு 11576 நம்பரை வச்சு டெலிட் பண்ணுறதுங்க. அதை கில் பண்ணுறதுங்க. ப்ராசஸோட பேரை வச்சு கில் பண்ணுறதுங்க. இப்போ ஜூம் ஐடின்ற பேர் ஏதோ ஒரு ஐடி ஏதோ ஒரு வரும். ஸோ நேமை வச்சு கில் பண்ணுறதுங்க, ஐடியை வச்சு கில் பண்ணுறதுங்க, எல்லாத்தையும் அதை பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். சரிங்களா? இப்போ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு நினச்சிங்க. வாட்ஸ்அப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ண பின்னாடி இந்த வாட்ஸ்அப் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதைத்தான் நம்ம போய் இப்போ டெலிட் பண்ண தெரியுமா? இதைத்தான் ஃபுல் ஸ்டாக் பசங்க ஜாவாவில், .NETல, பைத்தானில், PHPயில் டிஸ்ட்ராக்டர்னு ஒன்று படிப்பாங்க. டிஸ்ட்ராக்டர் C++ சொல்கிறோம். டிஸ்ட்ராக்டர்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம மேனுவலாக டெலிட் பண்ணுறதுங்க.
புரியல? ஓகே, அதான் டிஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படியே ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஷோ ஆமாம் சொல்லலாம், அதே தான் சொல்லலாம். ஷோ ரன்னிங் ப்ராசஸ் அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து ரன்னிங் ப்ராசஸாக இருக்கோ அதை பற்றி கொடுக்குறதுங்க. ஒரு ப்ராசஸை வந்து ஃபைன் பண்ணுறதுங்க. சரிங்களா? ப்ராசஸோட நேம் தெரிஞ்சுன்னா அந்த ப்ராசஸோட நேம் இங்கே கொடுத்து ஃபைன் பண்ணுறதுங்க. மானிட்டர் ப்ராசஸ் லைவ்னா வந்து லைவாக இப்போ என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறதுங்க. ஒரு ப்ராசஸோட ஐடி மட்டும் கிடச்சினா வந்து கில் 11,345 அந்த ப்ராசஸ் கில் ஆகிடும். ஆனால் எனக்கு ஐடி தெரியல, அதோட பேர் தெரியும்னா கில் க்ரோம் அப்படின்னா அந்த 18 நம்ம கூகுள் க்ரோம் இருக்கிற 18 ஃபங்க்ஷன் டெலிட் ஆகிடும். க்ரோம்னு போடலாம், இல்லை .exe போடலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகேவா? இது ரெண்டு க்ரோம்னு கொடுக்கலாம், இல்லை .exe சேர்த்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ற முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எப்படின்னா வந்து ஹேக்கர்ஸ் வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ணி அந்த அந்த சர்வரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் கில் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக முடிச்சு. புரியல? ஓகேவா? ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை கில் பண்ணிட்டா அந்த வெப்சைட் ரன் ஆகாதுன்னா, இப்போ அமேசான் வெப்சைட்லாம் இந்த மாதிரி கில் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், வெப்சைட் வந்து 10 நிமிஷம் ஓடல்னாவே எத்தனையோ லட்சம் கோடி எனக்கு நஷ்டமாகும். எத்தனையோ லட்சம் கோடி நஷ்டமாகும். இங்கே இருக்கிற ஜொமேட்டோ ஸ்விக்கியே வந்து குறைஞ்சது வந்து 10-20 லட்சம் நஷ்டம் ஆகும். 5 நிமிஷம் அப் இல்லைனாவே 10-20 லட்சம் நஷ்டம் ஆகுன்றாங்க. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இவங்கெல்லாம் பண்ணுறது. புரியுதுங்களா? ஓகே, அமேசான் பண்ணுறதுலாம் பயங்கர பெரிய பிஸ்னஸுங்க. குறைஞ்சது ஒரு 100 கோடி, 5 நிமிஷத்துக்கு 100 கோடி காலி ஆகிடும். புரியுங்களா? அதனால் வந்து ஹேக்கர்ஸ் வந்து இதை ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சர்வரை ஹேக் பண்ணி அந்த ப்ராசஸை கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்களுமே வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணால் வந்து என்ன ப்ராசஸ்லாம் ஓடிட்டுருக்கா, ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து மெமரி அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம், என்ன ப்ராசஸ்ன்னு கண்டுபிடிச்சி அதை நாங்கள் கில் பண்ணுவோம். இதெல்லாம் நாங்கள் லைவ் சர்வரில் பண்ணிக்கிட்டு இருப்போங்க. இதெல்லாம் முக்கியமான கமாண்டுங்க. சர்வர் மேனேஜ்மெண்ட்டுக்கான முக்கியமான கமாண்டுங்க.